ஓம் சாந்தி. 21/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மள இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமான நிலையிலேருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, இப்போது நீங்கள் ஆசிரியராகி அனைவருக்கும் மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்போ பாபா நம்மளை எல்லாரையும் ஆசிரியராகி எல்லாருக்கும் மனசை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு. நேத்தே சொன்னார்ல, அந்த மன்மனாபவ அந்த மந்திரம், அது எந்த மந்திரம்னு தெரியல, இன்னைக்கு சொல்றாரு. மனசை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லணும். இது குழந்தைகளாகிய உங்கள் அனைவரின் கடமையாகும் சொல்லி சொல்றாரு. அவர் நமக்கு கொடுக்குறாரு மந்திரம், நம்ம அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும், அது நம்மளுடைய கடமைன்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: பாபா எந்த குழந்தைகளுடைய எதையுமே ஏற்றுக்கொள்வதில்லை சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில்: யாருக்குள் நான் இவ்வளவு கொடுக்கிறேன், நான் இவ்வளவு உதவி செய்ய முடியும் என்ற அகங்காரம் இருக்கிறதோ அவர்களுடைய எதையுமே பாபா ஏற்றுக்கொள்வதில்லை சொல்லி சொல்றாரு. அதாவது அகங்காரத்தோட நான் இவ்வளோ செய்யறேன், நான் இவ்வளோ உதவி செய்ய முடியும், என்னால் என்கிட்ட இவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு ஈகோவா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள்ட்ட பாபா ஏத்துக்கவே மாட்டாராம். அவர் ஏழை பங்காளன் சொல்லியிருக்காரு. ஏழைகள் அந்த பாவனையோட நம்மகிட்ட பாபாட்ட ஒரு ரூபா கொடுத்தாலும் அதை அவர் வாங்கிக்குவார். பாபா ஒரு செங்கல் வச்சுக்கோங்க, செங்கல் செஞ்சு கட்டுங்கன்னு சொல்லி அந்த காலத்துல கொண்டு பாவனையா கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி பாவனையா இருக்கிறவங்கள்தான் பாபா வாங்கிக்குவாரு. அகங்காரமா சொல்றவங்கள்தான் பாபா வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. என்னுடைய கையில் சாவி இருக்கிறது என பாபா கூறுகிறார். மேலும் ஏழை குழந்தைகள் பாபாவின் காரியத்தில் ஒவ்வொரு பைசாவையும் அர்ப்பணித்து பணக்காரர் ஆகிவிடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கையில தான் சாவி இருக்குதான். இப்ப ஏழை குழந்தைகள் தான் பாபாவோட காரியத்துல ஒவ்வொரு பைசாவையும் அவங்களோட அர்ப்பணிச்சு அவங்க உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இல்லையா. அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு பாபாவுக்கு கொடுக்குறாங்க. சில மாதாஸ்லாம் ஒன்று பென்ஷன் தான் வரும், அதை சேர்த்து வச்சு அதை கொண்டாந்து சென்டர்ல கொடுப்பாங்க பாருங்களேன். மதுபனுக்கு போகணுன்ட்டு அப்படியே ஒரு வருஷமா சேர்த்து வைப்பாங்க. அப்ப பாபாவுக்கும் அந்த சம்மாரோல கொண்டு கொடுப்பாங்க. அதை ரொம்ப பாவனையோட கொடுப்பாங்க. அப்ப அவங்க கொடுக்கறதா பாபா வாங்கிக்கிறாரு. அதை அர்ப்பணிச்சு பணக்காரர் ஆயிடுறாங்க சொர்க்கத்துலன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நமக்கு புது உலகத்தின் சொத்து கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். கற்பித்து வழி காண்பிக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா நமக்கு சொர்க்கத்தை சொத்தா கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. பாபா அவர் சொல்றத நம்ம கற்பிச்சு எல்லாருக்கும் வழி காண்பிக்கிறோம்னு சொல்றாரு. என்னை நினையுங்கள், மேலும் ஆசிரியராகுங்கள் என்ற கடமையை பாபா உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார். இப்போ பாபா நினைக்கணும், பாபா நினைச்சிட்டு பாபாவோட ஞானத்தை நம்ம வாய் மூலமா சொல்லணும். ஆசிரியரா ஆகுங்க, இது உங்களோட கடமைன்னு சொல்லி நமக்கு பாபா இப்போ ஒப்படைச்சிருக்கிறாரு. நீங்கள் யாருக்கு பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தாலும் பாபாவை நினைவு செய்வது அவர்களுக்கும் கடமையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம போய் மற்றவங்க சொல்றோம்னா அவங்களும் பாபாவை நினைக்கிறது, நினைவு செய்யணும், செஞ்சே ஆகணும், அது அவங்களுக்கு கடமைன்னு சொல்லி சொல்றாரு. டீச்சர் ரூபத்தில் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்ப பாபா நமக்கு அன்னைக்கே சொன்னார்ல, 3 ரூபத்துல வர்றாரு, தந்தையா, ஆசிரியரா, சத்குருரா. இப்ப டீச்சர் ரூபத்துலதான் அவர் ஞானத்தை சொல்றாரு. அந்த சிருஷ்டி சக்கரத்தோட ஞானத்தை உண்மையை நமக்கு சொல்றாரு. ஏன்னா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கும் லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அந்த உண்மையை சொல்றதுக்காக இப்ப சத்தியமான ஒரு சிவன் டீச்சர் ரூபத்துல நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. தந்தையை நிச்சயம் நினைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. கண்டிப்பா பாபா நினைக்கணும். தந்தையை நினைவினால் தான் பாவங்கள் விலகி போகும். பாவம் ஆத்மால பாவம் ஸ்டோர் ஆயிருக்குது. இந்த பாவத்தினாலதான் ஆத்மா மறுபிறவி எடுத்து கஷ்டப்படுது. அப்ப இதெல்லாம் எப்படி போகும்னா, பாபா நினைச்சா ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆயிடும், பாவம் போயிடும், அதை அழிச்சிடறேன்னு சொல்றாரு. அவரை நினைக்க அவர் மாதிரியே நம்மளும் மாறிடும், அப்ப பாவம் போயிடுதுன்னு சொல்றாரு. நாம் பாவ ஆத்மாக்கள் என குழந்தைகளுக்கு தெரியும். பாபா சொல்றாரு, இப்ப உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோம், நம்ம பாவாத்மாக்கள்ன்ட்டு தெரியுன்றாரு. ஆகவே தான் பாபா அனைவருக்கும் தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து விடும் சொல்லியிருக்கிறாரு. இதுல பாதி கட்டாயிருக்கு, என்னன்னு தெரியல. பாபா சொல்றாங்க, எல்லாருக்குமே நமக்கு சொல்லியிருக்கிறாரு பாபா, ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைச்சா பாவம் போயிடும்ட்டு சொல்லியிருக்காரு. இனிமையான குழந்தைகளையும் உங்களுடைய ஆத்மா தூய்மையற்றதாக இப்ப இருக்கிறது. இதன் காரணத்தினாலதான் உங்க சரீரம் கூட தூய்மையற்றதா இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு ஏன் இந்த சரீரம் இந்த மாதிரி நோயோட
பிரச்சனையோட இருக்குன்னா நம்ம ஆத்மா தூய்மையற்றதா இருக்கனால தான் நம்ம இருக்கிற இடம், நம்ம உடல் எல்லாமே தூய்மையற்றதா இருக்குன்றாரு. இல்லைன்னா நீங்களாம் கலியுகத்துல இருக்க வேண்டிய ஆளே இல்லை. சொல்லுவாங்களா நீங்களாம் எங்கோ இருக்க வேண்டியவங்கன்ட்டு. அப்ப ஆத்மா வந்து மறுபிறவி எடுத்து எடுத்து தூய்மையற்றதா ஆயிட்டதுனால இங்க வந்து கிடக்குறோம் நம்மன்னு சொல்லி சொல்றாரு பாபா. நம்மள அப்படி வச்சிருந்தாரு, கடைசியில இப்படி ஆயிட்டோம்னு சொல்றாரு. முதலில் நீங்கள் தண்ணீரினால் எப்படி தூய்மை ஆவீர்கள் சொல்லி பாபா கேக்குறாரு. ஆத்மா வந்து எப்படி தண்ணியில குளிப்பாட்டினா ஆத்மா தூய்மை ஆயிடுமா? உடம்புதான் தண்ணியில போய் குளிச்சா தூய்மை ஆகும், ஆத்மா எப்படி தூய்மை ஆகும்னு சொல்றாரு. நான் தான் பதித பாவனன் இப்ப பாபா சொல்றாரு. அப்ப தண்ணி கங்கை வந்து உடம்ப தூய்மை பண்ணுது, நான் தான் பதித பாவனன், நான் தான் உங்களை தூய்மை பண்ண முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை மட்டும் நினைச்சீங்கன்னா நீங்க தூய்மையாகி மீண்டும் முக்தி தாமத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்றாரு. இப்ப உலகத்துல இருக்க சாது சன்னியாசிகள்லாம் என்ன தேடிட்டு இருக்கிறாங்க? முக்தி வேணும், முக்தி வேணும், மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படின்னா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஒரே ஒரு யுக்தி தான், எல்லாரும் இங்கேதான் வந்தாகணும், கடைசி கடை இதுதான். ஏன்னா கடவுளை விட்டா வேற யாரு இருக்கிறாங்க? அவர் இங்கதான் வந்திருக்கிறாரு. சாதாரண மாதா ஸ்தலையில தான் ஞான கலசத்தை வச்சிருக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேகம் உட்பட தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விட்டுடுங்க, என்னை மட்டும் நினைங்க, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினைங்க. ஆனா தேக உணர்வுல நினைக்காதீங்க. தேக உணர்வுல நினைச்சதெல்லாம் பக்தி. தேக உணர்வை விட்டுட்டு என்ன நினைங்க, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு நினைச்சீங்கன்னா பாவம் போயிடும், நீங்க தூய்மை ஆயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பரந்தாமத்துக்கு வந்துருவீங்கன்னு சொல்றாரு. முக்தி அடைஞ்சிருவீங்க, அதாவது இந்த கல்பத்துக்கு முக்தி அடைஞ்சிருவீங்க. மறுபடியும் அடுத்த கல்பத்துல நடிக்க போகணும் சொல்லி சொல்றாரு. முழு கல்பமும் வீட்டை மறந்து விட்டீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப 5000 வருஷம் ஆகுது வீட்டுல இருந்து வந்து, இன்னும் வழி தெரியல உங்களுக்கு, வந்து வழிய சொன்னாலும் வரமாட்டீங்கன்றாரு. முழு கல்பமும் மறந்துட்டீங்க. பாபாவை முழு கல்பத்திலும் யாருமே தெரிஞ்சுக்கல. முழு கல்பமே பாபாவை ஒருத்தவங்க கூட புரிஞ்சிக்கல கடவுள் யாருன்ட்டு. ஆனா பக்தி மட்டும் செய்யறாங்க, ஆனா கடவுள் யாருன்னே தெரிஞ்சுக்காம பக்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரே ஒரு முறை தான் பாபாவே வந்து இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக தனது அறிமுகத்தை கொடுக்கிறாரு. கடவுள் வந்து கல்பத்துல ஒரு முறை தான் வர்றாரு. அவங்க யுகன்ட்டாங்க, யுகம்லாம் அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியா கலியுகத்துல இறுதியில தான், உலகம் மோசமானவருக்கு சங்கம யுகத்துலதான் வராரு, ஒரே முறைதான் வரான்னு சொல்றாரு. வந்து நான் இந்த பிரம்மாவோட வாய் மூலமா நான் யாருன்றத உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த வாயிற்கும் நிறைய மகிமை இருக்கிறது. எந்த வாய் மூலமா கடவுளே பேசுறாரோ அந்த வாய் எப்பேற்பட்ட வாயா இருக்கணும், அதனாலதான் அந்த வாய்க்கு அவ்வளவு மகிமைன்னு சொல்லி சொல்றாரு. அது பசு வாய் என்று கூட கூறுகிறார்கள் அல்லவா? பக்தி மார்க்கத்துல பசு வாய், கவு முக்குன்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில கவு முக்குன்னா பசு வாயின்னு அர்த்தம். பசு வாயின்ல இருந்து கங்கை நீர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. உண்மையில இந்த பசு வாய் மூலமா அந்த ஞானம் வந்து சிவன் வந்து சொல்றாரு. பரந்தாமத்துல வந்து உண்மையான ஞானத்தை பசு வாய், அதாவது பிரம்மா பாபாவோட வாய் மூலமா சொல்றாரு. அதனால்தான் அதுக்கு பெருமை பாடியிருக்காங்க பசுவாயின்ட்டு. அந்த பசுவோ விலங்காகும், இது மனிதனின் விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இவர் பெரிய தாய் என நீங்கள் அறிகிறீர்கள். சிவபாபா இந்த தாய் மூலமாக உங்கள் அனைவரையும் தத்தெடுக்கிறார். இந்த பிரம்மா பாபா பெரிய தாய், அவர் மூலமா தான் இந்த சிவபாபா நம்மள தத்தெடுக்கிறார். இப்போது நீங்க பாபா பாபான்ட்டு சொல்றீங்க, இந்த நினைவு யாத்திரையினால் தான் உங்களுடைய பாவங்கள் விலகும் என பாபாவும் கூறுகிறார். இப்ப நம்ம வாய் நிறைய பாபா பாபான்னு தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பாபா என்னைக்கு தெரிஞ்சுக்கலாம், அன்னிலேருந்து பாபா விடாம பாபா பாபான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நீங்க அவரை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க பாவம்லாம் போயிடும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்கு தந்தையை நினைவு இருக்கிறது அல்லவா சொல்லி கேட்கிறாரு. நாள் முழுதும் என்னதானே நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அவருடைய முகம் இதயத்தில் பதிவாகிறது. அப்ப பாபா எப்படி இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அவரும் நம்மள மாதிரி புள்ளியா தான் இருக்கிறாரு. அவரோட முகம் இப்ப பதிவாயிடுச்சு. ஆத்மாக்களாகிய நம்மை போன்றே பரமாத்மாவும் இருக்கிறாருன்னா குழந்தைகளுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஆத்மா புள்ளியா இருக்கிறோம், கண்ணுக்கு தெரியாம இருக்கிறோம். நம்மள மாதிரிதான் அப்பாவும் பரமாத்மா சிவனும் புள்ளியா இருக்காரு. பரந்தாமத்துல கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, நாமளும் கண்ணுக்கு தெரிய மாட்டோம், அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. 2 பேரும் பாயிண்ட் ஆஃப் லைட் தான். இந்த உடல் வந்து அழியக்கூடியது, இங்க இருக்கிற எல்லாமே அழியக்கூடியது. நம்ம ஆத்மாக்களும் பரமாத்மாவும் இந்த டிராமா எதுவுமே எல்லாமே அழிவற்றதுன்றாரு. இப்ப தெரியும் உங்களுக்குன்றாரு. தோற்றத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, நானும் நீங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கிறோன்றாரு. எப்படி இந்த ஒரு பூனையோட அம்மா வந்து பூனை மாதிரி இருக்குதோ, நாயோட அம்மா வந்து நாய்க்குட்டியோட அம்மா நாய் மாதிரி இருக்கோ, அது மாதிரி நீங்க மாதிரிதான் நானும் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க பாயிண்ட் ஆஃப் லைட்னா நானும் பாயிண்ட் ஆஃப் லைட்டு, ஒரு புள்ளி தான், கண்ணுக்கு தெரிய மாட்டோம், தோற்றத்தில் எந்த வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சரீரத்தின் உறவில் தோற்றம் ஏற்படும், மற்றபடி ஆத்மா ஒன்றுதான் சொல்லி சொல்றாரு.
இப்ப சரீரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு மாதிரி இருப்பாரு, பிள்ளை ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் மனுஷன் மாதிரி இருப்பாங்க. அதுலயாவது தோற்றம் வேறுபடும். ஆனா ஆத்மாவோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவுக்கு வேறுபாடே கிடையாது, எல்லாமே பாயிண்ட் ஆஃப் லைட் தான் சொல்றாரு. இப்ப ஆத்மாவா எல்லாரும் பறந்தாம போகும்போது வித்தியாசமே தெரியாது, எல்லாம் அப்படியே கொசு கூட்டம் மாதிரி அப்படியே புள்ளி புள்ளி புள்ளியா பறந்து போவோம். ஆனா இது இது இவங்க இது இவங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு பேரே கிடையாது இல்லையா. உடம்புல வரும்போது தான் ஆத்மாவுக்கு பேரு. நம்ம ஆத்மாவா பறந்து போகும்போது யாருக்கும் பேரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம மாட்டும் பறந்து போக போறோம். நம்முடைய ஆத்மாவை போன்று பரமாத்மாவும் இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் பரமாத்மா இருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா பரந்தாமத்தில் இருக்கிறார். பாபா எங்க இருக்கிறாரு சொல்லுவாங்களா, பரலோகம்ன்ட்டு. அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவேன்னுலாம் சொல்லுவாங்க. அவர் பரந்தாமத்துலதான் இருக்கிறார். நாமும் பரந்தாமத்தில் வசிக்கிறோம் என குழந்தைகளுக்கு தெரியும். நம்ம கூட ஆத்மா அந்த பரந்தாமன்றது எதுவும் கிடையாது, பரலோகன்றது எதுவும் கிடையாது, நம்ம வீடு. இது என்ன பரலோகம் போறியா அப்படின்லாம் கேட்பாங்க. ஒரு கிண்டலுக்கெல்லாம் பேசுறாங்கல்ல, அது அது அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது இறந்துட்டா பரலோகம் போயிடுவாங்க. பாபா சொல்றாரு அது நம்ம வீடு. வீடு நம்ம ஆத்மா வாழ்ந்த வசிச்ச வீடு. அங்கிருந்து தான் நம்ம இங்க வந்திருக்கிறோமே. இப்ப நம்ம எங்கேயாவது ஊருக்கு போறோம்னா திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதியா இருக்கும். அது மாதிரிதான் நம்ம அங்க இருந்து வந்து இங்க நடிக்க வந்திருக்கிறோம். திரும்ப அங்கதான் போகணும், அங்க போனாதான் நிம்மதி. அதனாலதான் சொல்றோம், எல்லாரும் வாயில இருந்து அதான் வருது, மேல போனாதான் நிம்மதின்ட்டு. அது டென்ஷன் ஆகும்போது எல்லாரும் வாயில இருந்து அதான் வரும். பாபா சொல்றார், நம்ம கூட பரந்தாமத்துல வசிக்கிறோம்ட்டு உங்களுக்கும் தெரியும். பாபாவின் ஆத்மா மற்றும் நம்முடைய ஆத்மாவிற்கும் வேறு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவரும் புள்ளியாக இருக்கிறார், நாமும் புள்ளியாக தான் இருக்கிறோம். இந்த ஞானம் வேற யாருக்குமே இல்லை சொல்லி சொல்றாரு. ஆனா உலகத்துல கேளுங்க, நம்ம ஆத்மானும் தெரியாது, நம்ம புள்ளியா இருக்கிறோம்னு தெரியாது, கடவுள் எப்படி இருக்காருன்னு தெரியாது. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க நம்ம சொல்ல வர்றதே கேட்க மாட்டாங்க. அவங்க வேற மாதிரி ஒரு ஞானத்தை சொல்லி நம்மளை குழப்புவாங்க. உங்களுக்கும் பாபா தான் தெரிவிக்கிறார். பாபா சொல்றாரு, இப்ப நமக்கு கடவுளே சொல்றாரு, குழந்தைகளே நீங்க புள்ளியா இருக்கீங்க, நானும் அதே மாதிரிதான் இருக்கேன். பாபாவை பற்றி என்னென்ன சொல்றாங்க வெளி உலகத்துல, பாபா பத்தி என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருங்க. சர்வ வியாபி, கல்லுல இருக்கிறாரு, முள்ளுலயும் இருக்கிறாரு. யாருக்கு என்ன தோன்றுகிறோ அதை சொல்கிறார்கள். யாராருக்கு என்னென்ன தோணுது, முருகன் தாங்க கடவுள், கிருஷ்ணர் தாங்க கடவுள், ராமர் தாங்க கடவுள், அதெல்லாம் கிடையாதுங்க. சிவன் தாங்க, சங்கரர் தாங்க கடவுள். ஒருத்தவங்க இயேசு தாங்க கடவுள், அல்லா மாலிக், அல்லா தான் கடவுள். வேறு தான் வேற வேற இஷ்டத்துக்கும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாடகத்தின்படி பக்தி மார்க்கத்தில் தந்தையின் பெயர், ரூபம், தேசம், காலத்தை மறந்து போகிறார்கள். டிராமா படி பக்தியில கடவுள் யாரு, அவர் பேர் என்ன, அவர் ரூபம் என்ன, அவர் தேசம் என்ன, அவர் காலம் என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்றாரு. போன கல்பத்துல கடைசியா பார்த்துட்டு போனாங்க நான் யாருன்ட்டு. ஆனா இந்த கல்பம் வர்றதுக்குள்ளார நான் திரும்ப வர்றதுக்குள்ள மறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ காலம் ஆயிப்போச்சு. அப்ப அதுக்குள்ளார சரீரம் எடுத்து எடுத்து நடிச்சு நான் யாருன்றதை மறந்துட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா தனது தந்தையை மறந்து விடுகிறது, குழந்தை தந்தையை மறந்து விடுகிறது என்றால் வேற என்ன தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, அப்பாவை ஒரு குழந்தை அப்பாவே மறந்துடுச்சுன்னா அதுக்கு என்ன தெரியும். அது இப்போ ஒரு திருவிழாவில் தொலைஞ்சு போச்சுன்னா அதை கொண்டு போய் யாரோ வளர்ப்பாங்க, அப்புறம் அப்பாவே மறந்துடும். அப்பா வந்தாருன்னா அது அப்பாவானா தெரியாது இல்லையா. இது வேற 5000 வருஷமா தொலைஞ்சு போயிருக்கிறோம் நம்ம, அப்புறம் எங்கேருந்து அவர் ஞாபகம் இருக்கும். அதனாலதான் மறந்துடுது ஆத்மா தந்தைன்னு சொல்றாரு. அதனால ஏழையாகி விடுகின்றனர். இந்த மாதிரி சொந்த அப்பா அவர் பணக்காரர், அவரே மறந்து போயிட்டோம்னா நம்ம என்னவாகும், ஏழையாயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. செல்வத்தை பற்றிய நினைவே இல்லை. பாருங்க, அந்த குழந்தை தொலைஞ்சு போச்சு இல்ல, அவங்க அப்பா பணக்காரன் கூட ஞாபகம் இல்ல, செல்வத்தை பற்ற நினைவே இல்லைன்னு சொல்றாரு. செல்வம் உடையவரின் நடிப்பை கூட அறியவில்லை சொல்லி சொல்றார். தன்னையே மறந்து போகின்றார்கள். ஆத்மா நான் தான் செல்வந்தனுடைய குழந்தை, எங்க அப்பா பெரிய பணக்காரன்றதே மறந்து போச்சுன்னு சொல்றாரு. உண்மையில் நாம் மறந்து விட்டோம் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். உண்மையில நம்ம மறந்துட்டோம். போன காலத்துல இப்படிதான் நம்மளை படிக்க வச்சு நம்மள ஆசிரியரா சத்குரு அந்த வழிகாட்டி இந்த உடம்புல கூட்டுட்டு போனாரு. கூட்டு போய் நம்மள சொர்க்கத்துல உட்கார வச்சாரு. நம்மளும் தேவி தேவதையா ஆண்டோம். திரும்ப நம்ம இறங்கிட்டோம், ராவணன் வழி போயிட்டோன்றது நமக்கு ஞாபகமே இல்லை, மறந்துட்டோன்ட்டு உங்களுக்கு தெரியுன்றாரு. முதலில் இப்படிப்பட்ட தேவி தேவதையாக தான் நாம் இருந்தோம். இப்போது விலங்கை காட்டிலும் கீழான நிலைக்கு வந்து விட்டோம். நாம் முக்கியமாக நம்முடைய ஆத்மாவையும் மறந்துருக்கிறோம். பாருங்க, நம்ம ஆத்மாதான்றதே மறந்துட்டு இந்த உடல் தான் நான்ட்டு வாழ்ந்துக்கிறோம். பாருங்க, உச்சகட்ட மடத்தனம். இந்த உடலை போய் நம்பிட்டு இருக்கிறோம் பாருங்க. நான் 24 மணி நேரம் இந்த உடல் கூட தான் வாடுறோம். ஆனா கடைசியில இந்த உடலை கூட நம்ம தூக்கிட்டு போக மாட்டோம். ஆத்மா தனியா தான் பறந்து போவோம், எதையுமே எடுத்துட்டே போக முடியாது. இங்க இருக்கிற எதுவுமே எட்டு போக முடியாது. அந்த மாதிரி செக் வச்சிருக்காரு டிராமால. ஆனா பாருங்க, இதுக்குதான் அவ்வளவு ஆட்டம்.
எல்லாரும் போடுறாங்க அந்த உடல்ல இருந்துகிட்டு. அதான் பாபா சொல்றாரு, முக்கியமா ஆத்மாவையே மறந்துட்டோம் எல்லாருன்றாரு. இப்போது யார் புரிய வைப்பாரு? இதெல்லாம் யார் புரிய வைக்கிறது சொல்லி கேக்குறாரு. ஆத்மாக்களாகிய நாம் என்ன, எப்படி முழு நடிப்பை நடிக்கிறோம் என்பது எந்த ஜீவாத்மாருக்கும் தெரியவில்லை. பாபா சொல்றாரு, இது எப்படி எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா மறந்து போச்சுன்னு கேக்குறாரு. ஆத்மாக்களாகிய நம்ம யாரு, என்ன, எப்படி இந்த முழு நடிப்பை நடிக்கிறோம்ட்டு ஒருத்தவங்களுக்கு கூட தெரியல. உடல்ல இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியலன்றாரு. நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஞானம் வேற யாருக்குமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, ஆத்மா மனுஷங்க இருக்காங்களே 800 கோடி பேரு, எல்லாரும் பிரதர்ஸ் தான், பிரதர்ஸ் தான். அதாவது ஒரு தந்தையின் குழந்தைகள் தான். இந்த ஞானம் யாருக்குமே இல்லைன்றார். இச்சமயம் சிருஷ்டி முழுவதும் தமோ பிரதானம் ஆகிடுச்சின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞானமே இல்லை, கொஞ்சம் கூட புத்தி இருந்தா அப்படி செய்வாங்களா? குத்தி கொலை பண்றது, இதுதான் நம்மளுடைய சகோதரி தான் அப்படின்னு தெரிஞ்சா யாராவது போய் கொலை பண்ணுவாங்களா? அந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குது. அது தமோ பிரதானமாயிடுச்சு, ஞானமே இல்லைன்றாரு. உங்களுக்குள் இப்போது ஞானம் இருக்கிறது. இப்ப நமக்குள்ளார பாபா ஞானத்தை கொடுத்துட்டாரு. நம்ம ஆத்மான்றதை புரிஞ்சிட்டோம். இத்தனை காலம் நம்முடைய தந்தையை நிந்தித்து வந்துள்ளோம் என்று தோன்றுகிறது. இப்ப நமக்கே புரியுது, ஐயோ நம்ம பக்தியில போய் நம்ம கடவுளை எவ்வளோலாம் திட்டி இருக்கிறோம், அவரை புகழதான் நினைச்சு இழந்திருக்கிறோம். எல்லா இடத்துலயும் நீயே நீயா இருக்கிறன்னா வேற சொல்லியிருக்கிறோம். நம்மளை பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்களே, இதெல்லாம் நம்ம இப்பதான் புரியுது. நிந்தித்ததால் பாபாவை விட்டு விலகி கொண்டே செல்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பாபாவை நம்ம திட்டுறோமோ, நல்லது புகழறோம்னு நினைச்சு இழந்திருக்கிறோமோ, அதன் மூலமா பாபா விட்டு விலகிதான் வந்துட்டோம். நாடகத்தின் படி ஏணிப்படியில் கீழே இறங்கி வந்து விட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப டிராமா படி நம்ம ஏறினவங்க, ஏணி மேல ஏறினவங்க இப்ப ஏணிப்படியில திரும்ப இறங்கிட்டோன்றாரு. பாபாவை நினைவு செய்வதே முக்கியமான விஷயமாகும். பாபா சொல்ற இந்த சங்கமேகத்துல கடவுளை நினைக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் பாபா நினைக்கிறது, அப்புறம் முரளி படிக்கிறது. பாபா வேற எந்த துன்பத்தையும் நமக்கு கொடுக்கவில்லை. பாபா வேற ஏதாவது நம்மள சொல்றாரா? டெய்லியும் முரளில என்ன நினைங்க குழந்தைகள், என்னை ஏன் மறக்கறீங்கன்னு தான் கேக்குறாரு. இந்த மாயா மறக்க வைக்குதுன்னா நீங்களும் சுத்தமா மறந்து போயிடுறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. வேற எந்த துன்பத்தையும் அவர் கொடுக்கல. குழந்தைகள் பாபாவை நினைவு செய்யும் கஷ்டம் மட்டுமே. பாபா என்ன கஷ்டம் கொடுக்குறாரு? அது போய் கஷ்டமா? கஷ்டமே இல்லை. அவரு நினைக்கிறது ஒரு கஷ்டமா? அதுவே பாபா சொல்றாரு, தந்தை குழந்தைகளுக்கு எந்த கஷ்டத்தையாவது கொடுப்பாரா என்ன? அப்படி சட்டமே இல்லை. எந்த ஒரு அப்பாவாவது குழந்தைக்கு கஷ்டம் கொடுப்பாரா? அந்த மாதிரி சட்டத்துல இடமே இல்லைன்றார். நான் எந்த ஒரு துன்பமும் கொடுக்க மாட்டேன் என்று பாபா கூறுகிறார். இவ சத்தியமானவர் சிவன் சொல்றாரு, பரமாத்மா ஆத்மாவனுடைய அப்பா, நான் எந்த குழந்தைக்கும் துன்பம் கொடுக்கவே மாட்டேன்றாரு. ஏதாவது கேள்விகள் கேட்டால் இந்த விஷயங்களில் ஏன் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்கிறேன். அவரு ஏதாவது நம்ம கேள்வி கேட்டோம்னா அவர் சொல்றாராம், இந்த விஷயத்துல போய் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்கன்னு சொல்றாராம். தந்தையை நினையுங்கள், நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். இப்ப நம்ம நோண்டி நோண்டி கிராஸ் கேள்வி கேட்கிறோம் ஞானத்துல, இது என்ன அது என்ன, நமக்கு ஞானத்துல அவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது புத்தியில. இது எதுக்கு பாபா, இதை ஏன் இப்படி பாபா அப்படின்னு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கிறோம். அதை பாபா சொல்றாரு, அதெல்லாம் கேட்டு ஏன் டைமை வேஸ்ட் பண்றீங்க குழந்தைகளே, என்னை நினைங்க, நான் உங்களை அழைத்து போறதுக்காக தான் வந்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரை நாள் தூய்மையாக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த அந்த அந்த கொஸ்டின் மார்க்கு கம்மா இந்த மாதிரிலாம் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, என்னை நினைங்க, என்னை நினைச்சாதான் உங்களால் தூய்மையாக முடியும்னு சொல்றாரு. நான் தான் பத்தித்த பாவனன் தந்தை, அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. உங்களை தூய்மையாக்கக்கூடிய அப்பா நான் தான் சொல்லி பாபா சொல்றாரு. வேற யாரு இருக்கிறாங்க? அவர் தான் நம்மள தூய்மையாக்கி கூட்டு போக வந்திருக்கிறாரு. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், பாபா சொல்றார். எங்க வேணாலும் போங்க, தந்தையை மட்டும் நினையுங்கள் என பாபா வழி கூறுகிறார். பாபா அதுக்காக ஒரே இடமா உட்கார்ந்துருக்க கூட சொல்லல. எங்க வேணாலும் போங்க, சுத்துங்க, நடங்க, யார் கூட வேணா போங்க, ஆனா என்ன மட்டும் நினைங்கன்னு சொல்றாரு. 84 பிரிவுகளின் சக்கரத்தின் ரகசியத்தையும் பாபா இப்ப புரிய வைத்திருக்கிறார். இப்போது நாம் பாபாவை எவ்வளவு நினைக்கிறோம் என தன்னையே சோதித்துக் கொள்ளுங்க சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு நான் எல்லா ஞானமும் சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன, எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டேன்றாரு. இப்ப அவரை நினைக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்கன்றதை மட்டும் செக் பண்ணுங்க, சார்ட் வைங்கன்றாரு. அவ்வளவுதான். வேற எதை பற்றியும் சிந்திக்க தேவையே இல்லை, வேற எதையுமே யோசிக்காதீங்க, இது மிகவும் எளிதாகும்ன்றார் பாபா. இது ரொம்ப ஈஸி தான். தந்தையை நினைக்க வேண்டும். குழந்தை சிறிது வளர்ந்ததும் தானாகவே தாய் தந்தையை நினைக்க ஆரம்பித்து விடுகிறது.
இப்போ பாபா வந்து சொல்றது ஒன்றே ஒன்று தான், ஆத்மான்னு நினச்சிட்டு என்னை நினைவு பண்ணுங்க, அவ்வளோதான். குழந்தை கொஞ்சம் பிறக்கும் போது அதுக்கு வந்து யார் அப்பா அம்மா அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கண்ணு திறந்து அப்படியே பார்க்கும். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததும் தானாகவே அதுக்கு இது அம்மா இது அப்பான்ட்டு அவங்கள ஈஸியாக அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் அவங்கள விட்டு எங்கேயும் போகாது, அவங்களே தான் பிடிச்சிட்டு இருக்கணும், எங்கே போனாலும் அம்மா அம்மான்னு சொல்லும். அது மாதிரி தான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல நான் யாருன்ட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் என்னையே தான் பிடிச்சிட்டு இருக்கணுன்றாரு. ஆத்மாக்களாகிய நாமும் பாபாவின் குழந்தைகள் தான். இப்போ நம்ம எல்லாம் ஆத்மா வந்து பாபாவுடைய குழந்தைகள். ஏன் நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ ஏன் வந்து நம்ம பாபாவை நினைக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் நம் மீது இருக்கக்கூடிய பாவ சுமைகள் நினைவால் தான் அழியும். பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க என்ன நினைச்சாதான் உங்க தலைமையில இருக்கிற பாவ சுமை போகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகவே தான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என பாடப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம நினைச்சு 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 பாவம் அழிஞ்சிருதா, அப்புறம் கடைசி நொடி வரும்போது அப்படியே அந்த உடல்ல இருந்து முக்தி அடைஞ்சு நம்ம பாபா கூட போயிடும். அதுதான் ஒரு நொடியில ஜீவன் முக்தின்ட்டு பாடப்பட்டிருக்குது. ஜீவன் முக்தியின் ஆதாரமே படிப்பாகும். இப்ப இந்த ஜீவன்ல இந்த உடம்புல இருந்துகிட்டு நம்ம முக்தி அடைஞ்சு எல்லாத்துல இருந்து விடுபட்டு வாழற வாழ்க்கை இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இதோட ஆதாரமே இப்ப படிப்பு தான். இப்ப ஞானத்தை படிக்க படிக்க தான் நமக்கு வந்து ஜீவன் முக்தி, உடம்புல இருந்தே நம்ம முக்தி அடைஞ்ச நிலைய அடையிறோம். மேலும் முக்திக்கு ஆதாரமே நினைவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. முக்தி அடையணும்னா எல்லாத்துல இருந்து விடுபடணும்னா அதுக்கு ஆதாரமே பாபா நினைக்கிறது தான் சொல்லி சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தேக சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு பாபா நினைக்கிறீங்களோ அதுதான் நினைவு, உண்மையான நினைவு. அந்த நினைவு தான் முக்தி உங்களுக்கு கொடுக்குன்றாரு. முக்திக்கு ஆதாரமே நினைவு தான், பாபா நினைவு தான். எவ்வளவு நீங்கள் தந்தையை நினைக்கிறீங்களோ, படிப்பில் கவனம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறலாம் சொல்லி சொல்றாரு. பாருங்க, இது ஒரு ரேஸ் மாதிரி, இதுல ஓடணும். இதுல எத்தனை பேர் ஓடுறாங்களோ, எவ்வளோ பாபா நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பதவின்றாரு. எவ்வளோ பாபா நினைக்கிறீங்களோ, படிப்பு முரளியில எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோ வேந்த பதவி பெறலான்றாரு. வேலை போன்றவற்றை செய்து கொண்டே இருங்கள். உங்க தொழிலெல்லாம் செய்யுங்க, அதுக்காக எந்த வேலையும் செய்யாமலாம் இருக்க தேவையில்ல. உங்க வேலையும் செய்யுங்க, பாபா எதையும் தடுக்கலன்றாரு. தொழில் போன்றவங்களே நீங்க தான் செய்றீங்க, அது இரவும் பகலும் நினைவுக்கிறது அல்லவா. இப்ப தொழில் செய்றீங்க, அது மட்டும் உங்க புத்தியில இருக்குல்ல, நான் அங்க போனோம், இங்க பிசினஸ் செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், அது மட்டும் உங்களுக்கு புத்தியில ஓடிக்கிட்டே இருக்குல்ல. பாபா கேட்கிறார், தொழில கூட நீங்க தான் செய்றீங்க, அது மட்டும் இரவும் பகலும் நினைவிருக்குது அல்லவா. எனவே இப்போது பாபா இந்த ஆன்மீக தொழிலை கொடுக்கிறார். அந்த தொழில் கூடவே இந்த ஆன்மீக தொழிலையும் செய்யுங்க. என்ன தொழில்? தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு என்னை நினைங்க, இதை ஒரு தொழிலா நினைச்சுக்காங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த தொழிலெல்லாம் மறக்க மாட்டுது இல்ல. காலைக்கு போனா சாயங்காலம் வரும், அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும்ட்டு அந்த வேலையை மறக்க மாட்டதில்ல. அது மாதிரி இப்ப இதை ஒரு ஆன்மீக தொழிலா பாபா நமக்கு கொடுக்குறாரு. என்னன்னா ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கணும். அதாவது நான் இந்த உடம்பு கிடையாது, நான் ஆத்மா. நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரந்தாமத்துல இருக்க பரமாத்மா. இதை நினைச்சிட்டே உங்க தொழிலையும் பாருங்கன்றாரு. மேலும் 84 பிறவியின் சகலத்தையும் நினைங்கள் சொல்லி சொல்றாரு. இந்த 5 சுரூபத்தை சுத்தி வாங்க, நான் பல பிறவி எடுத்து இந்த உடல்ல இருக்கேன், இந்த உடலை விட்டு போக போறேன், அடுத்து நான் சொர்க்கத்துக்கு போக போறேன், இதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டே இருங்க. எந்த வேலைக்கு போனாலும் இதையும் புத்தியில ஓட விடுங்கன்றாரு. என்னை நினைப்பதால் தான் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள். பாபாவை நினைச்சாதான் நம்மளால தூய்மையாக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது பழைய உடலாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த உடல் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மீண்டும் சதோ பிரதானமாக புதிய உடல் கிடைக்கும் என புரிஞ்சுக்கிறீங்க. நமக்கே தெரியுது இந்த உடம்பு ரொம்ப நோய் அது இதுன்னு வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குது. மீண்டும் நமக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் கிடைக்கும், சொர்க்கத்துல புது உடல் கிடைக்கும்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க. தன்னுடைய புத்தியில் ஆர்வம் வைக்க வேண்டும். இப்ப எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கணும், இதன் மூலம் நிறைய நன்மை நடக்கும் சொல்லி சொல்றாரு. இப்ப ஆர்வம் இருந்தாதான் சேவை நடக்கும். எந்த அளவுக்கு நம்ம பாபா மேல அன்பு ஆர்வம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போய் சேவை செய்வோம். இதன் மூலம் தான் நிறைய பேருக்கு நன்மை நடக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. பள்ளிக்கூடத்தில் நிறைய பாடங்கள் இருக்கிறது, இருப்பினும் ஆங்கிலத்தில் நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கிறது. ஏனென்றால் ஆங்கிலம் முக்கியமான மொழியாகும். முன்பு அவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ ஸ்கூல் விஷயத்த சொல்றாரு. ஸ்கூல்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இருந்தாலும் இங்கிலீஷ்ல தான் நிறைய மார்க் எல்லாரும் எடுக்க முடியுதா. ஏன்னா இங்கிலீஷ் வந்து முக்கியமான மொழியா. முன்னாடி ஆங்கிலேயருடைய ராஜ்யம் இருந்ததுல, ஆகவே அது அதிகமாக இருக்கிறதுன்றாரு. இப்போது பாரதவாசிகள் கடனாளிகளாக இருக்கிறார்கள். இப்ப பாரதம் எல்லா தேசத்துல இருந்தும் கடன் வாங்கிட்டு இருக்குது. யார் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் நம்முடைய ராஜ்யத்தின் தலைவர்கள் கடனாளிகள் என்பது புத்தியில் இருக்கிறது அல்லவான்னு சொல்லி சொல்றாரு.
எங்கேயே நம்ம இந்தியாவிலே எவ்வளோ பேர் பணக்காரர்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்முடைய ராஜ்யத்தின் அந்த இந்தியா வந்து ஒரு கடனாளி நாடாக இருக்குன்றத எல்லாருக்கும் புத்தியில் இருக்குது. இங்கேயே நிறைய பணக்காரர் இருந்தாலும் நம்மளோட ராஜ்யத்தின் தலைவர்கள் கடனாளிகள்ன்றது இப்போ புத்தியில் இருக்குது. அதாவது பாரதவாசிகளாகிய நாம் கடனாளிகள் தான். இப்போ இங்கே இந்த இந்தியாவில் இருக்கிறவங்களே நிறைய பணக்காரங்களாக இருந்தால் கூட பாரதன்றது கடனாளி நாடாக தானே இருக்குது. அதை சொல்றார் பாபா. நாம் கடனாளிகள் என பிரஜைகள் நிச்சயம் கூறுவார்கள் அல்லவா? இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீங்கள் ராஜ்யத்தை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் அனைவரும் இந்த கடன்களிலிருந்து விடுபட்டு பணக்காரர்களாக மாறுகிறோம். இப்ப நம்ம பணக்காரர்களா வந்து என்ன பண்றது? நம்ம நாடு ஏழையா இருக்குதே, அதானே பிரச்சனை. அதான் பாபா சொல்றாரு. இப்ப வந்து நம்ம எல்லாரும் இதுல இருந்து விடுபட்டு, கடன்ல இருந்து விடுபட்டு பணக்காரரா மாறுகிறோம் சொல்லி பாபா சொல்றார். பிறகு அரைக்கல்பத்திற்கு நாம் யாரிடம் கடன் வாங்க மாட்டோம் என நீங்கள் அறிகிறீர்கள். இப்ப நம்ம பணக்காரர் ஆயிட்டோம்னா, பாபா நினைச்சு தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் 21 பிறவிகளுக்கு 2500 வருஷத்துக்கு நம்ம யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டோம். அந்த அளவுக்கு பாபா நம்மள பணக்காரராக்கிறார். கடனாளிகள் பதித உலகத்திற்கு அதிபதிகள் சொல்லி சொல்றாரு. இந்த கடனாளிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த தூய்மையற்ற உலகத்துக்கு அதிபதிகள். இந்த தூய்மையற்ற உலகத்துல யார் இருக்கிறாங்க? வெறும் கடனாளிகள் தான் இருக்கிறாங்கன்றாரு. இப்போது நாம் கடனாளிகளாகவும் இருக்கிறோம், பதித உலகத்தின் அதிபதியாகவும் இருக்கிறோம். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு காலத்துல நம்மளை எப்படி கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வந்தாரு. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்னா கடனாளியா இருக்கிறோம். இந்த தூய்மையற்ற உலகத்துக்கு இப்ப அதிபதியா இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய பாரதம் எப்படி இருக்கிறது என பாடுகிறார்கள் அல்லவா? அத பாட்டெல்லாம் கூட பாடுவாங்க. அந்த நாள் முதல் ஏதோ ஒரு பாட்டெல்லாம் பாடுவாங்க. நம்முடைய பாரதம் இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் பாடுறாங்க. நாம் மிகவும் மிகவும் பணக்காரர்களாக இருந்தோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். நம்ம வந்து பணக்காரரா இருந்தோன்றது நமக்கு தான் தெரியுதுன்னு சொல்லி சொல்றாரு. இளவரசன் இளவரசிகளாக ஒரு காலத்துல இருந்தோன்றது நமக்கு ஞாபகம் இருக்குது. இந்த நினைவும் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நாம் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம், இப்போது முற்றிலும் கடனாளியாக தூய்மையற்றவராக ஆகியிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விளையாட்டின் முடிவை பாபா தெரிவித்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா இது ஒரு விளையாட்டுன்றாரு. நீங்க தான் ஒரு காலத்துல அதிபதியா இருந்தீங்க, இப்ப கடனாளியா இருக்கிறீங்க. இந்த முடிவை தான் இப்ப பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. விளைவு என்னாகியது சொல்லி பாபா சொல்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு வந்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு நினைவு வந்துருச்சு. ஏன்னா நீங்க சொர்க்கத்துல வாழ்ந்தது உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்றாரு. சத்தியுகத்தில் நாம் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தோம், யார் உங்களை பணக்காரராக மாற்றியதுன்றது உங்களுக்கு நினைவு வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா தாங்கள் எங்களை எவ்வளவு பெரிய பணக்காரராக மாற்றினீர்கள் என குழந்தைகள் கூறுகிறீர்கள். இப்ப நம்மளே சொல்றோம்ல, பாபா எங்களை எந்த அளவுக்கு பணக்காரரா மாத்தினீங்க சொல்லி நம்ம சொல்றோம். ஒரு தந்தை தான் பணக்காரராக மாற்றக்கூடியவர். ஒரு கடவுளால தான், இறைவனால தான் நம்மளை வந்து எல்லாருக்கும் படியலகர் பரமேஸ்வரன் சொல்லுவாங்க. அவர் இந்த ஞானத்தின் மூலமா தான் எல்லாருக்கும் படி அளக்குறாரு. அவர் தான் வந்து எல்லாரையும் பணக்காரரா ஆக்குறாரு. இந்த ஒரு பாயிண்ட் கேட்டா கூட அவங்க செல்வந்தன் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு யுகத்துல அவங்க பணக்காரராயிடுவாங்க. இந்த விஷயங்களை உலகத்தில் இருப்பவர்கள் அறியவே இல்லை. ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது, இந்த ஞானம்ன்றது தான் செல்வம், இதை ஈஸ்வரனே கொடுத்துட்டு இருக்கிறாரு, இதை கேட்டாலே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலான்றது யாருக்கும் தெரியாது. லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு சொல்லிட்டாங்க, அதனால எல்லாத்தையுமே மறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எதையுமே அறியவில்லை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது கலியுகத்துல இறுதியில சிவனே வந்து பாடம் எடுக்கிறாரு. அந்த பாடத்தை படிச்சு கிருஷ்ணரே கிருஷ்ணரானாரு. சத்தியுகம் வரப்போகுது, 5000 வருஷம் முடியல, விநாசம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுதுன்ற விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. இப்போது நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள் சொல்லி பாபா சொல்றார். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நாம் பல கோடி மடங்கு பணக்காரர்களாக இருந்தோம். ஒரு காலத்துல மிகவும் தூய்மையாக இருந்தோம். நம்ம ஏன் தூய்மையா பணக்காரரா இருந்தோம்னா நம்ம ரொம்ப தூய்மையா இருந்தனால பணக்காரரா இருந்தோம். மிகவும் சுகமுடையவர்களாகவும் இருந்தோம். அங்கே பொய் பாவம் எதுவுமே இல்லை. ஒரு காலத்துல நம்ம ஒரு உலகத்துல இருந்தோம். அந்த உலகம் ரொம்ப சுகமயமா இருந்தது. அங்க சுகமா இருந்தோம். அங்க பொய்யே கிடையாது, பாவமே எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. முழு உலகத்தையும் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள். அப்ப முழு உலகமே நீங்க ராஜ்யம் பண்ணீங்கன்னு சொல்றாரு பாபா. சிவபாபா தாங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதை வேறு யாருமே கொடுக்க முடியாது என்ற மகிமையும் இருக்கிறது.
பக்தியில கூட சிவன் கொடுக்கறத யாராலும் கொடுக்க முடியாது அப்படிலாம் ஒரு பழமொழி இருக்குது. மகிமை பாடுறாங்க இல்லையா, அரை கல்பத்திற்கான சுகத்தை கொடுப்பதற்கு வேறு யாருக்குமே சக்தியே இல்லை. யாராவது ஒரு வீடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாலே அதையே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவரு 2500 வருஷத்துக்கு வீடு வாசல் சொத்து சுகம் உறவினர்கள் எல்லாமே கொடுக்குறேன்றாரு, கேரண்டின்றாரு. அரை கல்பத்திற்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு யாருக்குமே சக்தி கிடையாது, ஒரு கடவுளை தவிரன்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுக்கு நிறைய சுகம் அளவற்ற செல்வம் இருக்கிறது என பாபா கூறுகிறார். அதுக்கப்புறம் கூட துவாபர யுகத்துல பக்தியில என்ன தேடி தேடி அலையறீங்க, அப்ப கூட நீங்க துவாபர யுகத்துல ராஜாவா எப்படி வேணாலும் ரிஷி முனிவர்களா கூட இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான சுகம் அளவற்ற செல்வம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு வைர வைடூரியங்கள் இருந்தது, கணக்கிட முடியாத அளவுக்கு வைர வைடூரியங்கள்லாம் இருந்தது. பிறகு அவை பின்னால் வரக்கூடியவர்களின் கைகளுக்கு வருகிறது சொல்றாரு. இப்ப நீங்க வச்சிருந்த அந்த துவாபர யுக ராஜாவா, அந்த விக்ரமாதித்த ராஜாவா இருந்து அவர் சோம்நாத் கோயில்லாம் காட்டினாரு. அந்த கோயில்ல அந்த வைர வைடூரியங்கள் பதிச்சுலாம் இருந்தது. ஆனா அது போக போக அந்த ராஜா அப்படியே போயிட்டு இருப்பாரு இல்லையா, அடுத்தடுத்த பிறவி எடுத்திருப்பாரு. அது போக போக அது மத்தவங்க கைக்கு வந்துருதுன்னு சொல்றாரு. யாரெல்லாம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனாங்களோ அவங்க கைக்கு போயிடுது. இப்பொழுது அந்த பொருட்கள் பார்ப்பதற்கு கூட இல்லை. இப்ப பாருங்களேன், அந்த ராஜா கட்டின கோயிலையும் காணும், அவர் பதிச்சிருந்த ரத்தனம் எதையும் காணும், வைர வைடங்களையும் காணும். இப்ப எதுவுமே பார்க்கறது கூட இல்லைன்றாரு. நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள் அல்லவா சொல்லி சொல்றாரு. நீங்களே பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பாபா சொல்றார், நீங்க தான் ஒரு காலத்துல பூஜைக்குரியவங்களா இருந்தீங்க, தேவி தேவதைகளா இருந்தீங்க, பிறகு நீங்க தான் இப்படி பூஜாரி ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. நீங்களே ஒரு கோயிலை கட்டி ஒரு சிலையை வச்சு அதை போய் பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்க, கற்சிலையை போய் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க யார் தெரியுமா, சைத்தன்யமான ஆத்மா நீங்க தான். நீங்க ஒரு கற்சிலையை போய் பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தாங்களே பூஜைக்குரியவர், தாங்களே பூஜாரின்லாம் பாடுறாங்க. பாபா பூஜாரி ஆகிறதே இல்லை, கடவுள் முன்னாடி போய் பாடுறாங்க, சிவன் முன்னாடி தாங்களே பூஜைக்குரியவர் தாங்களே பூஜாரின்னு. சிவன் எங்கேயாவது மறுபிறவியில வராரா, அவரு போய் ஏதாவது ஒரு சிலையை வச்சு பூஜை செய்யறாரா, அவரை போய் பாடுறாங்க. நம்ம தான் இங்க சிலையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். பாபா சொல்றார், நான் பூஜாரி ஆகிறதே இல்லை, ஆனால் பூஜாரிகளின் உலகத்தில் வருகிறார் அல்லவா, இருந்தாலும் கலியுகத்துலதான் அவர் வராரு இல்ல, கடைசியில பூஜாரிகளின் உலகத்துலதான் வராரு. அதனால அவர் அப்படி சொல்லிட்டாங்க. பாபா எப்போதும் பூஜைக்குரியவராக தான் இருக்கிறார். அவர்தான் ஒரு முரளியில கூட கேட்டிருப்பாரு, சரி எல்லாரையும் கருப்பா காட்டினீங்க, என்ன போய் எதுக்கு கருப்பா காட்டியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாரு. சிவலிங்கெல்லாம் கருப்பு கருப்பா செஞ்சு வச்சிருக்கீங்க, நான் என்ன பத்தித்தமாவா ஆனேன், என்னதான் நீங்களே தான் பூஜாரியா இருந்தீங்க, நீங்க தான் பூஜைக்குரியவர்னு வேற பாடி இருக்கிறீங்க, நான் அந்த மாதிரிலாம் ஆகிறது இல்லைன்னு சொல்றாரு. நான் எப்போதுமே பூஜைக்குரியவராக தான் இருக்கிறேன்னு சொல்லி சிவனே சொல்றாரு. அவர் ஒருபோதும் பூஜாரி ஆகிறதில்ல, அவர் மறுபிறவிலே வர்றதில்ல, பிறப்பே எடுக்கிறது இல்ல, பிறப்பிறப்பே அவருக்கு கிடையாது. அப்ப அவர் எப்படி பூஜாரி ஆவாரு, உங்களை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றத்தான் அவருடைய வேலையாகும் சொல்றாரு. பிரம்மா பாபா சொல்றாரு, கடவுளோட வேலை என்னன்னா பூஜாரில இருந்து நம்மள பூஜைக்குரியவரா, மனுஷன்ல இருந்து தேவதையா ஆக்குறது தான் அவரோட வேலை. உங்களை பூஜாரியாக மாற்றுவது ராவனோட வேலையாகும். இந்த ராவணன் என்ன தெரியுமா பண்ணும், நீ ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ ஒரு வேஸ்ட், நீ எல்லாம் தேவதையா, மூஞ்சிய பாரு அப்படின்னு சொல்லும். இதான் ராவணனோட வேலை. இந்த ராவணன் என்ன பண்ணுவோம், நம்மளை கீழே இறக்கி விடுறதே வேலையா இருக்கும். அதோட வேலை என்னன்னா நம்மள ஒண்ணுத்துக்கு உதவாதவங்களா ஆக்குறது தான், பூஜாரி ஆக்குறது தான் ராவனோட வேலை. இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல போனீங்கன்னா உங்களை ஒரு பைசாவுக்கும் யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல யாருக்குமே தெரியவில்லை, ஆனா இதெல்லாம் சொன்னா கேக்குறாங்களா, யாருக்குமே தெரியல. நீங்களும் மறந்து போகிறீங்க. நீங்க உங்களை போய் சொற்பொழிவு பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க பாயிண்ட் எல்லாம் மறந்துறீங்கன்னு சொல்றாரு பாபா. தினந்தோறும் பாபா புரிய வச்சு கொண்டே இருக்கிறார். பாபா நமக்கு தினமும் தான் சொன்ன பாயிண்ட்டையும் சொல்றாரு, சொல்லாத பாயிண்ட்டையும் சொல்றாரு. எவ்வளவு பாயிண்ட் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாரு. யாரை பணக்காரராக மாற்றுவது, யாரை ஏழையாக மாற்றுவது என்பது பாபாவின் கையில் தான் இருக்கிறது. சொல்லுவாங்கல்ல, கடவுள் நினைச்சாருன்னா ஒரு ஏழைய பணக்காரராக்கிடுவாரு, பணக்காரனை ஒரு செகண்ட்ல ஏழை ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு வெள்ளம் வந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், எப்பேற்பட்ட பணக்காரனும் ஏழை ஆயிடுவான். அந்த மாதிரி கடவுள் நினைச்சா எப்படி வேணா மாத்த முடியும்னு சொல்லுவாங்க. அதேதான் பாபான்னு சொல்றாரு. பாபாவின் கையில் தான் எல்லாம் இருக்குது. யார் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயம் ஏழைகளாக மாற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மாறுவார்கள் என பாபா கூறுகின்றார். அவர்களின் நடிப்பே அவ்வாறு இருக்கதான். பாபா சொல்றாரு பாருங்களேன், பணக்காரா இருக்கிறாங்க கண்டிப்பா ஏழை ஆவாங்க, அவங்க கண்டிப்பா மாறுவாங்க, அவங்க நடிப்பே அப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு. அவங்க கடைசியா இறக்கும் போது என்ன எடுத்துட்டு போறாங்க, எல்லாரும் அதான் சொல்றாங்க, எப்பேற்பட்ட டாட்டா பிர்லா, இந்த ரத்தன் டாட்டாவெல்லாம் என்ன சொல்லிக்காரு, எதையும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது,
அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா, எல்லாருமே போகும்போது எங்க கையை கையை வந்து வெறுங்கையா தான் எல்லாரும் போறாங்க, எதையும் எடுத்துட்டு போகல. என்னதான் இங்க பணக்காரரா இருந்தாலும் போகும்போது எதையும் யாரும் எடுத்துட்டு போகல. அதனால அவங்களோட நடிப்பே அவ்வாறு இருக்குதுன்றாரு. அவர்கள் ஒருபோதும் நிலைத்திருக்க முடியாது. இப்ப பணக்காரங்களாம் அப்படியே பணக்காரங்களா இருப்பாங்கன்னு கிடையாதுன்றார் பாபா. நான் இன்னார், இதெல்லாம் எங்களிடம் இருக்கிறது என்று பணக்காரர்களுக்கு அகங்காரம் மிகவும் இருக்கிறது அல்லவா. சில இப்ப வந்து இப்ப இருக்கிறவங்களாம் பாருங்க, கலியுகத்துல பணக்காரங்களாம் ரொம்ப அப்படியே அந்த ஈகோ தான் இருக்கு அவங்களுக்கு. நான் யார் தெரியுமா அப்படின்ற ஈகோ இருக்குன்றார். அவர்களின் கர்வத்தை நீக்குவதற்காக, அவர்கள் ஏதாவது கொடுப்பதற்காக வரும்போது பாபா அவசியமில்லை, இதை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள், அவசியம் ஏற்பட்டால் பிறகு வாங்கி கொள்கிறோம் என பாபா கூறுவார். பாபா வந்து இப்ப பிரம்மா பாபாட்டியோ அந்த காலத்திலே வந்திருப்பாங்கல்ல. இப்ப பணக்காரங்களாம் வருவாங்களா, ஆனா அவங்க ஈகோவோட வந்து கொடுப்பாங்களாம். ஏதாவது கொடுக்கறதுக்கு வராங்கன்னா பாபா சொல்றாராம், அவசியம் இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க, ஏற்பட்டால் அவசியம் ஏற்பட்டால் நாங்கள் வாங்கிக்கிறோம் சொல்லி பாபா சொல்வாராம். ஏனென்றால் அது பயனளிக்காது, அவங்க கொடுக்கறது பயனளிக்காது, அவர்களுக்கு கர்வம் இருக்கிறது என்று பாபா பார்க்கிறார். பாபா கர்வத்தோட பணம் யார் கொடுக்குறாங்களோ அதை வாங்க மாட்டாராம். ஏன்னா வாங்கினா அவங்களுக்கு பயன் அளிக்காதான், வேஸ்டாம் அது வாங்குறது, அது அவங்களுக்கு பயன் தராதுன்னு சொல்லி சொல்றாரு. வாங்குதல் வாங்காமல் இருத்தல் அனைத்தும் பாபாவின் கையில் இருக்கிறது அல்லவா. பாருங்க, இப்ப நம்ம கூட கொடுக்குறோம், நம்ம வந்து இப்ப சென்டருக்கு ஏதாவது செய்யறோம், போனோம்னா அதை வாங்குறதும் வாங்காம இருக்கிறதும் பாபா கையில தான் இருக்குதாம் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா பணத்தை என்ன செய்வார்? இப்ப சிவபாபா பணத்தை வச்சு என்ன பண்ணுவாரு? அவருக்கு என்ன அவருக்கு உடம்பு இருக்குதா, இல்ல என்ன பண்ணுவாரு? அவரு ஒரு வீடு கட்டி அதுல போய் உட்கார போறாரா? எதுவுமே கிடையாது. அவரு புள்ளியா இருக்கிறாரு. அவர் பணத்தை வாங்கி என்ன செய்வார்? அதே பிரம்மா பாபா, சரி பிரம்மா பாபாவே என்ன பண்ணுவாரு? அவருடைய பணத்தை எல்லாத்தையுமே ட்ரஸ்ட்ல போட்டாரு. அவரும் தான் பணத்தை வாங்கி என்ன செய்வாரு? அவசியமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனக்கு இந்த பணம்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி சிவபாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்காக தான் இந்த கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறார். இப்ப சிவபாபா யாருக்காக மதுவன்ல அந்த கட்டடம்லாம் கட்டிட்டு இருக்கிறாரு? மதுவன் மீட்டுக்கு போறீங்க, பாபா மீட்டுக்கு போறீங்க, போய் தங்கிட்டு வரீங்க இல்லையா, உங்களுக்காக தான் இந்த கட்டடம்லாம் கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் வந்து சந்தித்து விட்டு செல்லலாம். பாபாவை மீட் பண்றதுக்கு வராங்களே, எவ்வளோ எங்கெங்கயோ உலகத்துல இருந்து எந்த மூலையில இருந்தெல்லாம் குழந்தைகள் வராங்க இல்லையா, எல்லாரும் வந்து சந்தித்து விட்டு போகிறதுக்கு தான் பாபா கட்டிட்டு இருக்கிறாரு. எப்போதும் இருக்க முடியாது, பணத்தின் அவசியமே இருக்காது, எப்பவுமே பணம்லாம் தேவைன்னுலாம் கிடையாதுன்றாரு. எந்த ஒரு படையோ அல்லது பீரங்கியோ தேவையே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, எனக்கு எதுவுமே தேவையில்ல, அவரு நமக்காக தான் கட்டடம்லாம் கட்டுறாராம். அவருக்கு பணத்தோட அவசியம் கிடையாதான், படையும் பீரங்கி எதுவுமே தேவையில்லையா, நீங்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகிறீர்கள். பாபா சொல்றாரு, ஒரு படையும் இல்லாம பீரங்கியும் இல்லாம நீங்க உலகத்துக்கே அதிபதி ஆகிறீங்கன்னு சொல்றாரு. இப்போது யுத்த மைதானத்தில் இருக்கிறீங்க. இப்ப நம்ம எல்லாரும் யுத்த மைதானத்துல இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா மாயாவோட மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாருமே இந்த மாயாவோட தான் போராட்டம். அதாவது பாபா நினைக்க விடாம இந்த மாயா பண்ணும். இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் நமக்குள்ளே இருக்குது, வெளியிலயும் இருக்குது. இது வந்து நம்மள பாபா நினைக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணுது. இதுதான் நமக்கு போராட்டம்ன்றாரு. நீங்கள் பாபாவை நினைவு செய்வதை தவிர வேற எதுவும் செய்ய தேவையில்லை. பாபா சொல்றாரு, இப்ப சிவனேன்னு இருங்க, வேற என்ன உங்களை செய்ய சொல்றான்? அமைதியா சிவனை நினைச்சிட்டு இருங்க, அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. வேற எதுவும் செய்யாதீங்கன்றாரு. என்னை நினைத்தால் இவ்வளவு சக்தி கிடைக்கும் என பாபா கட்டளை இடுகிறார். பாபா சொல்றார், இப்ப கட்டளையே இடுறாரு, நீங்க என்ன நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கும்ன்றாரு. உங்களுடைய தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது. பாருங்க எவ்வளவு தர்மம் இருக்கு, ஆனா இந்த ஆதி சனாதன தேவதா தர்மம் சுகம் கொடுக்கக்கூடியது. நீங்க ஒரு இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல உட்காந்து 5 சொரூபத்தை சுத்துங்களேன், உங்களை சுத்தி சுகம் பரவும், ஹாப்பினஸ் பரவும். உங்க வீட்டுக்கு வர்றவங்களே அது கோயில் மாதிரி அனுபவம் செய்வாங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நீங்க சக்திசாலியா மாற முடியும். சுகம் கொடுக்கக்கூடியது உங்க தர்மன்றாரு. பாபா சர்வ சக்திவான். பாபா கடவுள் வந்து சர்வ சக்திகள் கொண்டவர். நீங்கள் அவருடையவரா ஆகுறீங்க. பாருங்க, நம்ம புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ற மாதிரி நம்ம அப்பா யார் தெரியுமா? புலி. சர்வ சக்திவான் அவரு. அவரை மீறி என்ன நடக்க முடியும் இந்த டிராமால? நீங்க அவருடையவரா ஆயிட்டீங்க. அனைத்திற்கும் ஆதாரம் நினைவு யாத்திரையாகும். எல்லாத்துக்கும் ஆதாரம், ஃபவுண்டேஷனே பாபா நினைக்கிறது தான். இங்கே நீங்கள் கேட்கிறீர்கள், பிறகு அதை பற்றி சிந்திக்கிறீங்க. எப்படி பசு சாப்பிட்டு விட்டு பிறகு அசை போடுகிறது, வாய் அசை போட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப பசு சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து அதை அசை போட்டு அந்த அந்த சாப்பிட்டது ரத்தமா மாறி செரிக்கும், உடம்புக்கு நல்லது ஏற்படும்.
ஆரோக்கியம் வரும். அது மாதிரி நீங்க இந்த கேட்ட ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க. ஞான விஷயங்களை நன்கு சிந்தியுங்கள். பாபாவிடம் நாம் என்ன கேட்டோம்? இன்னைக்கு ஃபுல்லா பாபா என்ன சொன்னார், என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொன்னாரு. புத்தியில அசை போடுங்க. அசை போட போட ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும்ன்றார் பாபா. பாபா மண் மனாபவா என்றுதான் கூறுகிறார். இதன் மூலம் தான் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். பாபா நமக்கு சொல்றது மந்திரம் கொடுத்துக்கிறாரு. என்ன மந்திரம்? மாய மந்திரம். இந்த மந்திரம் மாயம் செய்து நம்மள என்ன பண்ணுது? அது வந்து இதன் மூலமாக நம்ம தூய்மையா மாறிடுறோம். பாபா ஜீவபா போட்டெல்லாம் மாத்தல, அப்படியே ப்ராக்டிக்கலா மாத்திட்டு இருக்கிறாரு. அப்படியே நம்ம இந்த முரளி கேட்க கேட்க அப்படியே மாறிட்டே வரோம், தூய்மையா மாறுறோம் சொல்றாரு. இந்த குறிக்கோள் நம்முள் இருக்கிறது. நமக்கு முன்னாடியே நம்ம குறிக்கோள் இருக்குது, லட்சுமி நாராயண் ஆகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. சர்வ குணம் நிறைந்தவர்கள் 16 கலைகள் நிரம்பியவராக மாற வேண்டும் என அறிகிறீர்கள். இப்ப நம்மளோட கடமையே என்னன்னா, நம்ம எப்படி பாபா நம்மளை எப்படி மாத்திட்டு இருக்காருன்னா, சர்வ குணங்கள் நிறைந்தவர்களா 16 கலை நிரம்ப பெற்றவரா மாத்துறாரு. ஒண்ணும் பண்ண வேணாம், அந்த முரளி கேட்டுட்டே வந்தாலே, பாபா நினைச்சாலே நம்ம சர்வ குணங்கள் நிறைஞ்சவங்களா 16 கலை நிரம்பியவரா மாறிடுவோன்றாரு. இது தானாகவே உள்ளுக்குள் வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. யாரை பற்றியும் நிந்திக்கவோ அல்லது பாவ கர்மங்கள் எதுவும் செய்யக்கூடாது. பாபா சொல்றாரு, இந்த டைம்ல போயிட்டு யாரை பத்தியும் பேசுறது, யாரையாவது திட்டுறது, இல்லை ஏதாவது பாவ கர்மங்கள் செய்யறது இருக்கக்கூடாது. எந்த ஒரு தவறான காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடாது. பாபா சொல்றாரு, உலகத்துல யாரோனா எதோ ஒண்ணா செய்வாங்க, ஆனா நீங்க அதை பார்த்துட்டு அவங்கள மாதிரி நீங்க எதுவும் போய் செஞ்சு வச்சிடாதீங்கன்றாரு. நீங்க எந்த ஒரு தவறான காரியமும் நீங்க செய்யக்கூடாதுன்றாரு. ஏன்னா நீங்க வேறு பகுதியில் இருக்கிறீங்க. நீங்க எது செஞ்சாலும் மரத்துல அது பரவும், அப்புறம் உலகமே கெட்டு போயிருன்றாரு. அதனால நீங்க ஒழுங்கான காரியங்கள் செய்யுங்க. இந்த தேவி தேவதைகள் நம்பர் 1 ஆவார்கள். முயற்சியினால் உயர்ந்த பதவி பெற்றார்கள் அல்லவா. இந்த கிருஷ்ணர் ராதையெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஆனாங்கன்னா, போன பிறவில முயற்சி பண்ணி தான் அப்படி ஆயிருக்காங்க. அவர்களுக்காகத்தான் அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம் என்று பாடப்படுகிறது சொல்றாரு. யாரையாவது கொல்லுதல் இம்சை அல்லவா. பாபா சொல்றாரு, யாரையாவது போய் கொலை செய்யறோம்னா அது இம்சை தானே சொல்றாரு. அப்ப இம்சை வந்து எப்படி தேவதை ஆகும்? ஒரு ஜீவனுக்கு, ஒரு உயிருக்கு இம்சை கொடுக்கறவங்க, கொலை பண்றவங்க எப்படி தேவதையா ஆக முடியும்னு சொல்றாரு. பாபா புரிய வைக்கிறார். எனவே குழந்தைகள், நாம் எப்படி இருக்கிறோம்? பாபாவை நாம் நினைக்கிறோமா? எவ்வளவு நேரம் நாம் நினைக்கிறோம் என உள்நோக முகத்தில் இருந்து தன்னையே பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா புரிய வைக்கிறார் நம்மளுக்கு, குழந்தைகளே நாம எப்படி இருக்கிறோம்? தேவதை மாதிரி இருக்கிறோமா? நம்ம எவ்வளவு நேரம் பாபா நினைக்கிறோன்றத உள்நோக்கு முகமா இருந்து தன்னை தானே செக் பண்ணுங்க. இவ்வளவு நாள் வெளியே பார்த்து உள்ள என்ன நடக்குதுன்னே பார்க்காம விட்டுட்டீங்க. நீங்க வெளியே பாக்குறத நிறுத்திட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்றத செக் பண்ணுங்கன்றாரு. எவ்வளவு மனதில் ஈடுபாடு இருந்தால் ஒருபோதும் நினைவு மறக்காது. இந்த மாதிரி உங்களை நீங்களே செக் பண்ணி உங்களை பிரம்மா பாபா அடிச்சுக்குவாராம் கன்னத்துல. ஏன் நீ மறந்துடுறன்னு அடிச்சுக்குவாராம். தன்னைத்தானே செக் பண்றதுனால தானே அடிச்சுக்கிறாரு. அந்த மாதிரி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தனக்குள்ளேயே பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. தனக்குள்ளேயே பேசிட்டு இதை படி அதை படின்னு தனக்குள்ளேயே பேசிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இப்ப நீங்க மனசுல ஈடுபாடு இருந்தா ஒருபோதும் உங்க பாபா மறக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களாகி நீங்கள் என்னுடைய வாரிசுகள் என எல்லையற்ற தந்தையை இப்ப கூறுகிறார். பாபா சொல்றாரு, நீங்கெல்லாம் என்னுடைய குழந்தைகள், என்னோட வாரிசுகள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கெல்லாம் யார் தெரியுமா? என்னோட குழந்தைன்னு சொல்லி கடவுளே வந்து சொல்றாரு. இருப்பினும் நீங்கள் அனாதி குழந்தைகள். இருந்தாலும் நீங்க எனக்கு அனாதி குழந்தைகள். ஆத்மாவா இருக்கும்போது என்னுடைய குழந்தைகள். அங்கே பிரியதர்ஷினிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடையது உடல் சம்பந்தமான நினைவுகள். பாபா சொல்றார், இப்ப இந்த லைலா மஜ்னு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அப்புறம் பிரியதர்ஷினியா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து உடலை நினைக்கிறாங்க. ஒரு உடலை இன்னொரு உடலை நினைக்குது. அந்த மாதிரியான அவங்க பிரியதர்ஷினியா இருக்கிறாங்க. மனதில் காட்சிகள் கிடைத்து பிறகு மறைந்து போவது போல் அவர்களும் எதிரில் வருகிறார்கள். அவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்படியே மனசுல நினைக்கிறாங்க, காட்சியில வருது, அவங்க ரூபம் அப்படியே தெரியுது, அப்புறம் நேரா வராங்க. அந்த குஷியில் சாப்பிட்டாலும் குடித்தாலும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரி ஒருத்தவங்க மற்றவங்கள நேரா பாக்குறதுனால, காட்சியில பாக்குறதுனால அந்த குஷியில இருப்பாங்க. சாப்பிட்டாலும் குடித்தாலும் அந்த யாரு அவங்க பிரியதர்ஷனோ லவ்வர், அவங்க யார் லவ்வர் அவங்கள நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய இந்த நினைவில் நிறைய பலம் இருக்குது. ஆனா அது வந்து தேகதாரியோட நினைவு. அதுல வந்து உங்களுக்கு ஆத்மா சக்தி இழக்குது.
ஒரு தேகதாரியை நம்ம அந்த மாதிரி நினைக்கும் போது அது வந்து சக்தி நம்ம ஆத்மால இருந்து பேட்டரி வந்து குறையுது. ஆனா இங்க வந்து பாபாவை அந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது ஒரு பிரியதர்ஷனா, நம்மள பிரியதர்ஷினியா, இல்ல வந்து ஆண்களா இருந்தா கூட நீங்க உங்களை பிரியதர்ஷினியா, பாபாவை பிரியதர்ஷனா நினைங்க. அந்த மாதிரி நினைக்கும் போது உங்க நினைவுல நிறைய பலம் இருக்கிறது சொல்றாரு. அப்போ உங்களுக்கு வந்து ஆத்மால சக்தி ஏறுது, பேட்டரி சார்ஜ் ஆகுது. அந்த மாதிரி நீங்க ரொம்ப அவரை நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து சக்தி ஏறுதுன்றாரு. ஒரு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் தூங்கினாலும் கோலம் போட்டாலும் அந்த காட்டுவாங்கல்ல நிறைய சினிமால அப்படியே தலைகீழா புக்கை வச்சு படிப்பாங்க, கோலம் போடுவாங்க, புள்ளி வைக்க மறந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த ஒருத்தரோட ஒருத்தர் நினைவுல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இப்ப பாபா நினைவுலயே இருக்க சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா காரியத்தை கூட மறந்துடாதீங்க. அதுக்காக காரியத்தையும் செய்யுங்க, என்னையும் நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. கைகள் காரியத்தை செஞ்சாலும் புத்தி மூலமா என்னை நினைக்க நினைக்க உங்களுக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும். உங்களுடைய காரியம் பர்ஃபெக்டா இருக்கும்ன்றாரு. என்னை நினைச்சுக்கிட்டே எந்த காரியம் செஞ்சாலும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும்ன்றாரு. உங்க ஆத்மால சக்தி நிறையன்றாரு. மேலும் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் நினைவு வரும். மேலும் நீங்க அந்த மாதிரி நினைக்க நினைக்க தூய்மையாகி அதுக்கப்புறம் உங்க ஆத்மா ஜொலிக்கும். ஆத்மால பழைய நினைவு வர ஆரம்பிச்சிடும். அதாவது எதிர்காலம் வந்து சொர்க்கம் வரப்போகுதுல, அந்த சொர்க்கத்தினுடைய நினைவுலாம் வர ஆரம்பிச்சிடும்ன்றாரு. அந்த அளவுக்கு தூய்மையாகி பியூரிஃபை ஆயிடும் ஆத்மான்றாரு. ஆத்மால எதிர்காலம் தெரிய ஆரம்பிச்சிடும்ன்றாரு. விநாசத்தின் காட்சிகள் கூட கிடைக்கும். நீங்க அந்த மாதிரி பாபாவை அதிகமா நினைக்க நினைக்க உங்களுக்கு விநாசத்தினோட காட்சிகள் கூட கிடைக்கும். பிரம்ம பாபா கிடைச்சதுல அந்த மாதிரி நமக்கும் கிடைக்கும்ன்றாரு. விநாசம் நடக்காமலே அதோட காட்சிகள்லாம் கிடைக்கும்ன்றாரு. இன்னும் போக போக சீக்கிரமாக விநாச காட்சிகள்லாம் கிடைக்கும்ன்றாரு. இன்னும் பாபா சொல்றாரு பாருங்களேன். இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு பிரமிப்பா இருக்குது. போக போக சீக்கிரமா விநாச காட்சிகள் எல்லாருக்கும் கிடைக்கின்றாரு. விநாசம் நடக்க போகிறது, தந்தையை நினைங்கள் என நீங்களே கூற முடியும் சொல்லி சொல்றாரு பாருங்களேன். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். நமக்கே காட்சி கிடைக்குமா புத்தியில, அப்ப நம்மளே போய் சொல்லணுமா மத்தவங்கள்ட்ட, பாபாவை நினைங்கன்ட்டு நம்மளே போய் சொல்லணும்ன்றாரு. பாபா அனைத்தையும் விட்டு விட்டார். கடைசியில் எதுவும் நினைவில் வரக்கூடாது. பிரம்ம பாபா அப்படிதான் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஏன்னா கடைசியில இந்த இந்த எதாவது புத்தி எதுலயா மாட்டிருந்துச்சுன்னா அது ஞாபகம் வந்துடும். வீட்டுல அதை வச்சுட்டேன் இதை வச்சுட்டேன். சாவுற நேரத்துல சங்கரான்னுவாங்க இல்லையா, சாவுற நேரத்துல நமக்கு பாபா தான் நினைவு வரணும். இங்க இருக்கிற பொருள் மேல எதுவுமே நினைவு வரக்கூடாது. இப்போது நாம் நம்முடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். அப்படிதான் பிரம்மா பாபா இருந்தாரு. அந்த மாதிரி நீங்களும் மாறுங்கன்றாரு. புது உலகத்திற்கு நிச்சயம் போக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. யோக பலத்தால் அனைத்து பாவங்களையும் எரிக்க வேண்டும். பாபா சொல்றாரு இப்ப கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போகணும். யோக பலத்தின் மூலமா எல்லா பாவத்தையும் எரிச்சிருங்கன்றாரு. உங்க ஆத்மால இருக்க பாவம் எரிஞ்சு சாம்பலாயிரணும். அப்படி நீங்க கழிக்கிறீங்களா இல்ல அதெல்லாம் அனுபவிக்க போறீங்களான்னு கேக்குறாரு. இப்ப பாவம் இருக்குன்னா அது வந்து கர்மா. அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சு தீக்கணுமா இல்ல பாபா நினைச்சு தீக்கணுமா? பாபா நினைச்சா ஈஸி, அனுபவிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அனுபவிக்கணும்னா உடலால மனதால எல்லாத்தினாலையும் ஒரு நோயாளி மாதிரி அனுபவிக்கணும். உடல்ல நோய் வரும், மனசுலயும் நோய் வரும், கர்ம கணக்கு செட்டில் ஆகும். யாரையாவது திட்டியிருந்தனா அவங்க வந்து நம்மளை திட்டுவாங்க. உறவுகள் மூலமா துக்கம், இதெல்லாம் அனுபவிக்கிறது பதிலாக என்னை நினைச்சு தீர்த்துருங்கன்றாரு. அவரை நினைக்கணும், ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணணும், அவரை நினைச்சு பாவங்களை எரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இதில் மிகவும் கடினமான முயற்சி செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இரவும் பகலும் பாபாவை அப்படி நினைக்கணும்ன்றாரு. நினைச்சாதான் பாவம் போகுன்றாரு. அடிக்கடி பாபாவை மறந்து போகிறீர்கள். பாபா சொல்றாரு குழந்தைகளே, என்ன நீங்க இப்படி சின்ன பிள்ளைத்தனமா அடிக்கடி மறந்துறீங்கன்றாரு. ஏனென்றால் இது மிகவும் நுணுக்கமான விஷயமாகும். பாபா வந்து நம்ம நன்மைக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப அவர் சொல்றதெல்லாம் துல்லியமான விஷயம். பர்ஃபெக்டா சொல்லிட்டு இருப்பாரு, நமக்கு தெரியாது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம வந்து சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருப்போம். இது ஏன் நடந்தது, இது நடந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனா அது நல்லதுக்கு தான் நடந்திருக்கும், அது நமக்கு தெரியாது. பாபா வந்து எல்லாமே கரெக்டா டிராமால பர்ஃபெக்டா வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா நம்ம திருந்த மாட்டோம்ல. அதனால சில விஷயங்கள்லாம் கரெக்டா தான் நடந்திருக்கும். ஆனா நம்ம உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருப்போம், கடவுள்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்போம். நீ எப்படி இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்க வச்ச, இது மாதிரிலாம் நீ செஞ்ச பத்தியான்ட்டு அவரே திட்டிட்டு இருப்போம். ஆனா பாபா சொல்றாரு அடிக்கடி மறந்துடுறீங்கன்னு சொல்றாரு. பாம்பு, குளவி போன்றவற்றின் எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் இச்சமயத்தின் எடுத்துக்காட்டுகள் ஆகும். பாபா சொல்றாரு இந்த பாம்பு சட்டையை மாத்துது பாருங்களேன், அமாவாசைக்கு தோலை உரிச்சிட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்குது. அது மாதிரிதான் நீங்க இந்த உடலை விட்டுட்டு வேற உடலை எடுக்க போறீங்க. ஈஸியா இந்த ட்ரெஸ் மாத்துற மாதிரி இந்த உடலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக இறக்க போறோம்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க.
அதனால இதெல்லாம் வந்து பாம்பு சட்டையை மாத்துற மாதிரி தான், இதுக்கெல்லாம் நீங்க அழக்கூடாதுன்றாரு. அது மாதிரி குளவியோட உதாரணம் பாபா சொல்லியிருக்காரு. குளவி அதிசயம் செய்கிறது அல்லவா. ஒரு புழுவை எடுத்துட்டு வந்து பூம் பூம்னு ஓதி அது குளவியா மாத்திருது, அதோட இனமா மாத்திருது, எப்பேற்பட்ட புழுவையும் மாத்துறது இல்லையா. அது எப்பேற்பட்ட விஷயம், எவ்வளவு அதிசயம் பண்ணுது, அதை விட உங்களுடைய அதிசயம் அதிகமாகும் சொல்றார் பாபா. அப்ப அந்த குளவியே அவ்வளவு வேலை செய்யுதுன்னா அதை விட நீங்க பெரிய அதிசயம் செய்ய போறீங்கன்றார். உங்களோட அதிசயம் தான் அதிகமாகும். ஞானத்தின் ரீங்காரம் இடுங்கள் என பாபா எழுதுகிறார் அல்லவா. பாபா நமக்கு சொல்றாருல, போய் ஞானத்தை வந்து பூம் பூம் பூம்னு ஓதுங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டே இருங்க, நீங்களும் மாறிடுவீங்க அவங்களும் மாறிடுவாங்கன்னு சொல்றாரு. மாறி தேவதையா மாத்திருங்கன்றாரு. கடைசியில் விழித்துக் கொள்வார்கள். இப்ப நீங்க சொல்றீங்க யாரும் கேட்கலனா கூட கடைசியா எல்லாருமே மூச்சுக்குவாங்க. கும்பகர்ணம் தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறவங்களாம் எல்லாமே வீச்சுக்குவாங்கன்றார். எங்கே போவார்கள், வேற எங்க போவாங்க, ஆத்மா எல்லாம் பரமாத்மாவோட குழந்தை தானே, எல்லாம் அவர் சொல்றதான் கேட்டாகணும். கடைசியா எல்லாம் எங்க போவாங்க, கடைசி கடை இதுதான், உங்களிடம் தான் வருவார்கள். கடைசியா எல்லாம் பிரம்மா குமாரிகள் இயக்கத்துக்கு தான் வருவாங்க. எங்க போவாங்க, இதுதான் கடைசி கடை, உண்மையான கடை, இந்த கடை தான் திறந்திருக்கும், கடைசியா எல்லா கடையும் மூடிடுவாங்கன்ட்டாரு. எங்க போனாலும் கடைசியில உங்கள்கிட்ட தான் வருவாங்கன்றாரு. சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். போக பாருங்க நிறைய பேர் வருவாங்க, உங்களுடைய பெயர் தான் பிரசித்தமாகும். உங்க பிரம்மா குமாரிகள் இயக்கம்னு பெயர் வந்து பிரசித்தமாகும். இப்போது நீங்கள் கொஞ்சம் பேர் தான் அல்லவா. அந்த காலத்துல பாபா சொல்றாரு 350 பேரை வச்சுதான் ஆரம்பிச்சாரு. அது பாருங்க இப்ப எவ்வளவு 196 கண்ட்ரீஸ்ல வந்துருச்சு. அப்ப சொல்லியிருக்காரு. அது இப்ப நடந்துட்டு இருக்கு அவர் சொல்றதெல்லாம். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞானத்தை நன்கு சிந்தனை செய்ய வேண்டும். என்ன கேட்டீர்களோ அதை அசை போட வேண்டும். பாபாவை மறக்க முடியாத அளவிற்கு அவரிடம் மனம் ஈடுபட்டிருக்கிறதா என உள்நோக்கு முகத்தில் இருந்து பார்க்க வேண்டும். பாபா என்ன சொல்றாரோ அதை நல்லா சிந்தனை பண்ணணும். என்ன கேட்டோமோ அதை நாள் முழுதும் பாபா இந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு அசை போடணும். பாபாவை மறக்க முடியாத அளவுக்கு அவர் மேல மனம் ஈடுபட்டிருக்குதான்றது செக் பண்ணணும். தினம் தினம் நான் எப்படி இருக்கிறேன், நான் பாபா தான் நினைக்கிறேன்னா இல்லை வெளி விஷயத்துல என் புத்தி போகுதான்றதை செக் பண்ணுங்க. இரண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு கேள்வி முதலானவற்றை கேட்டு அதில் தனது நேரத்தை வீணாக்காமல் நினைவு யாத்திரையினால் தன்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். சிலருக்கு டவுட் வந்துடும், எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாபா நினச்சி தூய்மையாக்கிக்கணும். ஏன்னா டைம் இல்லை, இப்போ போய் கேள்வி கேட்டோம்னா டைமே இல்லைன்றார் பாபா. கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த சிந்தனையும் வராமல் இருக்க இப்போதிலிருந்தே பயிற்சி செய்ய வேண்டும் சொல்றாரு. அது வந்து பாபா சொல்வார் அடிக்கடி. நீண்ட கால புருஷார்த்தம் தான் வந்து நம்ம கடைசியில சக்சஸ் வரும். நீண்ட கால முயற்சி, நீண்ட காலம் தூய்மையா இருக்கணும். எதா இருந்தாலும் பாபா வந்து என்னைக்கு பிகே ஆனீங்களோ அன்னில இருந்து செக் பண்ணுவார், அன்னில இருந்து தூய்மையை செக் பண்ணுவார். பிகே ஆனதுல இருந்து அமிர்த வேலையை ஒழுங்கா பர்ஃபெக்டா இருக்கா, பிகே ஆனதுல இருந்து முரளி தவறலையா, பிகே ஆனதுல இருந்து நம்ம தூய்மையா இருக்கிறோமா, இதுக்குதான் மார்க்கு. இப்போ பாபா செக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் நீண்ட கால புருஷார்த்தத்தை தான் பாபா செக் பண்ணுறாரு. பிகே ஆனதுலேருந்தே நம்ம தூய்மையாக இருக்கிறோமா, அமிர்த வேலை மிஸ் பண்ணாமல் இருக்கிறோமா, முரளி மிஸ் பண்ணாமல் இருக்கிறோமா, எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுறோமான்றதை பாபா நீண்ட கால புருஷார்த்தத்தை தான் செக் பண்ணுவார். அதை வச்சு தான் நமக்கு மார்க்கே. அதனால பாபா வந்து அப்போதான் கடைசி நேரத்தில் பாபா நினைவு வரும். நீண்ட கால புருஷார்த்தம் தான் வெற்றி கொடுக்கும். கடைசி அந்த ஒரு செகண்ட் பயிற்சி நம்ம வந்து நிறைய தடவை செய்ய செய்ய அது கடைசியில நமக்கு வெற்றி கொடுக்கும். அதனால கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவை தவிர வேற எந்த சிந்தனையும் வராமல் இருக்கிறதுக்காக இப்போல இருந்தே அந்த பயிற்சி செய்யணும். அடிக்கடி ஒரு செகண்ட்ல போய் பறந்தாம போறது, இந்த மாதிரி பயிற்சிகள் அடிக்கடி செய்யணுன்றாரு. வரதானம், உறுதியான எண்ணம் எனும் விரதம் மூலமாக உள்ளுணர்வுகளை மாற்றம் செய்யும் மகானாத்மா ஆகுக. இப்போ வந்து சொல்லுவாங்க, திருடனே பார்த்திருந்தாட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி நம்மளே ஒரு உறுதியான எண்ணம் வைக்கலன்னா, நம்மளே முடிவு பண்ணி தன்னம்பிக்கையோட நம்ம வந்து இறங்கினாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை மாத்திக்க முடியும். அதான் பாபா சொல்றாரு, கடவுளே இறங்கிட்டார். சொல்லுவாங்க சிலர் கடவுளே சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்ட்டு, அந்த மாதிரியும் இருக்கிறாங்க பிகேஸ். கடவுளே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, இருந்தாலும் நம்மளால டக்குன்னு மாற முடியல. அதான் பாபா சொல்றாரு, உறுதியான எண்ணம் வைங்க, திட சங்கல்பம் எனும் விரதம் மூலமாக. விரதம் வைங்க, என்னென்னமோ விரதம், பக்தியில மட்டும் அப்படியெல்லாம் விரதம் இருந்தீங்க, நான் 1 நாள் சாப்பிட மாட்டேன், 4 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், இப்படியெல்லாம் விரதம் இருந்தீங்க, அங்க பிரதர்ஷனம் செஞ்சீங்க, எனக்காக என்னென்னமோ செஞ்சீங்கல்ல. இப்ப பாபா கேக்குறாரு, உறுதியான எண்ணம் வைங்க, திட சங்கல்பம் வச்சு நான் மாறியே தீர்வன்ட்டு
அந்த உள்ளுணர்வு மூலமாக மாற்றம் செய்யக்கூடிய மகான் ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. மகான் ஆத்மா ஆவதற்கு முக்கிய ஆதாரமே தூய்மை தான். இந்த தூய்மை எனும் விரதத்தை உறுதிமொழியாக தாரணை செய்து மகான் ஆத்மா ஆகணும். அப்ப தூய்மை தான் இங்க ஃபவுண்டேஷனே. தூய்மைன்றது பாபா சொல்றாரு பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, எண்ணம் சொல் செயல்ல தூய்மை. எண்ணத்துல கூட சொல்லையும் செயல்லையும் மற்றவர்களுக்கோ இல்லை தனக்கோ நெகட்டிவ் தாட்ஸ், வீணான எண்ணங்கள் வரவே கூடாது. எதிர்மறை வீணான எண்ணங்கள் வரவே கூடாது. அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அது மாதிரி எல்லாருக்காகவும் சுபபாவனை சுபாசை. உலகம் முழுவதுமே எனக்கு சகோதர சகோதரர்கள் எல்லார் மேலேயும் சுபபாவனை சுபாசை. இவங்க தான் மகான் ஆத்மா. அந்த திட சங்கல்பம் எடுங்க. உறுதியான எந்த ஒரு எண்ணமும் உள்ளுணர்வையே மாற்றி விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. உறுதியா நீங்க திட சங்கல்பம் வச்சீங்கன்னா கண்டிப்பா அது உள்ளுணர்வை மாத்திரும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம நிறைய பக்தியிலே பண்ணியிருப்போம். உறுதியா ஒரு எண்ணம் வச்சிருவோம், வியாழக்கிழமை நான் சாய்பாபாவுக்கு விரதாகிறேன்லாம் சிலர் இருப்பாங்க. அப்படியே கவுச்சியை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. அது அவங்க வந்து அதை திட சங்கல்பம் வைக்கிறாங்க இல்லையா, அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளுணர்வையே மாத்திரும். அது எப்படிதான் மாறுறாங்கன்னு தெரியாது, மாறிடுவாங்க. அது மாதிரி பாபா சொல்றாரு, இப்போ தூய்மை எனும் விரதத்தை நீங்க உள்ளுணர்வு மூலமா மாற்றுங்கன்றாரு. கையாள்வது என்பது தனது உள்ளுணர்வை உயர்த்துவதாகும் சொல்லி சொல்றாரு. இப்ப தூய்மையா இருந்து காட்டுறன்ற விரதத்தை நீங்க கையாள்றது உங்க உள்ளுணர்வையே உயர்த்துறதுன்றாரு. அப்ப நான் தான் அந்த தேவதைன்ற அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு வந்துரும்ன்றாரு. விரதம் என்பது பத்தியம் இருப்பேன் என மனதில் உறுதி செய்வதாகும். விரதம்ன்றது என்னன்னா நம்ம பக்தியிலே தெரியும், இந்த பத்தியம் இருங்க, இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா உடனே சாப்பிட மாட்டோம், விட்டுருவோம். அந்த மாதிரி விரதம் என்பது பத்தியம் இருப்பேன் என மனசுல உறுதி செய்து கொள்வதாகுன்றாரு. ஆக தூய்மை ஆவதற்காக நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் எனும் விரதம் எடுத்துள்ளீர்கள். இப்ப பாபா வந்துட்டார் பாயிண்ட்டுக்கு. இப்ப நீங்க வந்து என்ன தூய்மை ஆகணும்னா என்ன விரதம் இருக்கணும்னா, நீங்க எல்லாரையும் ஆண் பெண்ணுனே பார்க்கக்கூடாது. பார்க்குறவங்க நெற்றி பூர்வத்தில் ஆத்மா சகோதர சகோதரர்கள்ன்ட்டு விரதம் எடுத்திருக்கிறீங்க. நீங்க இப்ப எல்லாம் ஏற்கனவே பிகே ஆனவனே எடுத்துட்டீங்கன்னு சொல்றாரு. இந்த பிராமணர்கள் மகான் ஆத்மா ஆகியுள்ளீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப அந்த விரதம் எடுத்ததன் மூலமா நீங்க மகான் ஆத்மா ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: வீணானவற்றிலிருந்து தப்பிக்க வாயில் திட சங்கல்பம் எனும் பட்டனை போட்டு விடுங்கள் சொல்லி சொல்றாரு. இந்த வேஸ்டா நிறைய தாட்ஸ்லாம் வருது, அதுலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம வாயில் பாபா இருக்க கூழாங்கல் போட்டுக்கோங்க, பாபா நினைவுன்னு சொல்லுவார். இதில் வந்து திட சங்கல்பம் என்ற பட்டனை வாயில் போட்டுக்கோங்கன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. உறுதியான எண்ணெய் எடுத்துருங்க, அதான் அந்த வரதானத்தில் சொன்ன மாதிரியே இருக்குது. உறுதியான எண்ணெய்ன்ற பட்டனை போட்டுட்டு நான் வேஸ்ட்டே நான் பேச மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் நான் எதுவுமே அதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில் கூழாங்கல் போட்டுக்கிற மாதிரி திட சங்கல்பம் என்ற பட்டனை போட்டுட்டு அந்த வேஸ்ட் பக்கம் போவாதீங்க. ஏன்னா இப்போ டைமே இல்லை. இப்போ வேஸ்ட்டாக நம்ம பேசுறதுக்கும் வேஸ்ட்டாக நினைக்கிறதுக்கும் டைமே இல்லை. இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் புரோஜனமாக உயர்வானதாக பண்ணணும், அதுக்கு தான் டைம் இருக்குது. இந்த வேஸ்ட்டாக பேசுறது, பழச பேசுறது, வேஸ்ட்னா முடிஞ்சு போன விஷயங்களை பேசுறது, எதிர்காலத்தில் நடக்காததை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்குது, இதுதான் வேஸ்ட்டு. அதை பேசியே 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதனால் பாபா சொல்கிறார், இந்த வேஸ்ட்லேருந்து தப்பிக்கணும்னா வாயில் திட சங்கல்பம் என்ற பட்டனை போட்டுக்கோங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராம. நன்றி பரிவாரம்.